காங்கிரஸ் கூட விஜய் கூட்டணி வச்சிருக்காருல்ல, அதை பத்தின கருத்து என்ன? அது ஒரு காமெடி மேம். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2009 நம்ம இனத்தையே கொன்று குடிச்சாங்க காங்கிரஸ். அவர் வந்து த்ரிஷாக்கு தான் போராட்டம் பண்ணுவாரு, நம்மளுக்கு எல்லாம் பண்ண மாட்டாரு. ஓப்பனா சொல்றேன், நான் வந்து உங்களை காக்க வரேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. நீங்க எடுத்து போடுங்க, எனக்கு ஒண்ணு மூஞ்சி பார்த்தா எனக்கு ஒன்னும் கவலையுமே கிடையாது. அதனால அவர் திராவிடத்துக்கு எதிர்க்காக தான் வந்திருக்கின்றாரு. அவரே ஒரு திராவிட கட்சி மாதிரி தான் செயல்படுறாரு. இப்போ காங்கிரஸ் இருக்காங்கல்ல, காங்கிரஸ் இத்தனை ஆண்டு காலமா திமுக கூட இருந்தாங்க, இப்ப தாவேகா கூட தாவி இருக்காங்களே, அதை பார்த்து நீங்க என்ன காங்கிரஸை பார்த்து என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, அவங்களுக்கு அழிவு காலம் முடிஞ்சிச்சுங்க. இந்தியாவிலேருந்து பிஜேபி வந்து இவர் சந்தர்ப்பவாத ஒரு அரசியலுக்காக போயிட்டு ஒரு அற்ப இதுக்கு போய் நிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. காங்கிரஸையே வந்து திமுக வந்து கோடி கோடியா கொடுத்து தான் வந்து கூட்டமா வச்சுன்னு இருக்காங்க, கூட்டணிக்குள்ள வச்சிருக்காங்க. இப்போ அவர் எத்தனை கோடி கொடுத்து காங்கிரஸை கூப்பிட்டு வந்திருக்காரு. விஜய் கிட்ட வந்து ஈழத்தமிழருக்கு ஆதரவாக வந்து அவர்கிட்ட ஒரு சைன் கேட்டிருந்தோம். அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி விஜய் வந்து உதறி தள்ளிட்டு போயிட்டாரு. ஆளுநர் இந்த அளவுக்கு வந்து ஒரு 108 பெரும்பான்மை இருக்கிற ஒரு கட்சியை வந்து ஆட்சி அமைக்க கூப்பிடவே மாட்டாரு. அது யார் பின்னாடி இந்த ஆளுநரை தூண்டுறாங்கன்றத வந்து அவங்க ஒருத்தர் கூட வாய் திறந்து கேட்க மாட்டாங்க. பிஜேபிக்கு தான் இது பின்னாடி இருக்குதுன்றத அவங்க சொல்ல மாட்டாங்க. இப்ப சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் தாவினதுக்கு காரணமே திமுக தான், அவங்க தான் உள்ள அமுச்சு விட்டுருப்பாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படி இல்லை மேம், அப்படிலாம் அந்த ஐடியாலாம் இல்லை. அவர் டிஎம்கேல வந்து ஸ்டாலின் தெளிவாகவே சொல்லிட்டாரு. எல்லா ஸ்டேட்லயும் நடக்கிறது தாங்க. இதே பிஜேபி இங்க 108 ஜெயிச்சிருந்தா எங்கன்னா இன்னொரு 10 பேரை வாங்கி நரசியம் ஆக்கியிருப்பாங்க யாருன்னா. அதிமுகவும் திமுகவும் 2 பேரும் கூட்டணி வைக்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருவேளை கூட்டணி வச்சா விஜயை தோக்கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவங்க 2 பேரும் எங்கள் அண்ணன் வந்து சீமான் அண்ணன் சொல்கிற மாதிரி அவங்க 2 பேரும் ஒரே கட்சி தான் கிட்டத்தட்ட. மூணாவது வந்து இலவசம் வேணாம் எங்களுக்கு. நீனா எங்க காசு எடுத்து கொடுக்குது, நீ யாரியா? இப்போ நான் அந்த ஆட்டோ ஓட்டுறேன், நான் ஆட்டோ டிரைவரு, நான் ரோட் டாக்ஸி கட்டணும், ஆட்டோல ஓட்டுறேன். நீனா எனக்கு இலவசம் கொடுக்கல. காங்கிரஸ் கூட தாவேகா கூட்டணி வச்சதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது வரவேற்கத்தக்கதான் மேடம். விஜய் என்ன சொன்னாருன்னா, ஃபர்ஸ்ட் 2வது ஒரு மீட்டிங்லேயே சொன்னார், காங்கிரஸையே வந்து திமுக வந்து கோடி கோடியா கொடுத்து தான் வந்து கூட்டமா வச்சுன்னு இருக்காங்க, கூட்டணிக்குள்ள வச்சிருக்காங்க. இப்போ அவர் எத்தனை கோடி கொடுத்து காங்கிரஸை கூப்பிட்டு வந்திருக்காருன்னு எங்களுக்கு தெரியல. இது வந்து நல்ல கூட்டணியே கிடையாது. தாவேக்காவை கேட்டால் என்ன கேட்க போனால் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்கக்கூடாது. ஏன்னா காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சதுனால தாவேக்கா மேலேயே அவங்களோட கட்சிக்காரங்க அதிருப்தியில் இருக்கிறாங்க, மக்களும் அதிருப்தியில் இருக்கிறாங்க. எல்லா மக்களுடைய இதையும் பார்வையும் பார்க்க போனா அவங்க வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிடக்கூடாது தாவேக்கா. இது இவர் 108 இடம்ன்றதே மக்கள் கொடுத்த மாற்றம் தான். அப்ப நீ மக்களுக்கு வந்து நீ துரோகம் பண்ணக்கூடாது. எந்த வகையில துரோகம் பண்ணிருக்கனா, நீ காங்கிரஸ் கூட கூட்டணி போயிருக்கூடாது. இந்த சீமானை விட்டா இங்க ஜெயிச்சிருவான், ஏற்கனவே நம்மளை வந்து நம்ம இனத்தை அழிச்சோன்னு சொல்லிட்டு இருக்கேன், வந்தா நம்மள ஏதாவது பெருசா பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் விஜய் வர வச்சாங்க. அது ஒரு காமெடி மேம். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2009 நம்ம இனத்தையே கொன்று குடிச்சாங்க காங்கிரஸ் கூட இருந்து இலங்கையில. அப்ப தமிழர்களை இது பண்ணும் போது அவங்க கூட இருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணது ஃபுல்லாவே காங்கிரஸ் தான். நம்மளுக்கு முழுக்க முழுக்க துரோகம் பண்ணதே, தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணதே காங்கிரஸ் தான். அந்த காங்கிரஸ் கூடயே போயிட்டு தாவேகா கூட்டணி வச்சிருக்கு. அதனால அவர் திராவிடத்துக்கு எதிர்க்காக தான் வந்திருக்கின்றாரு. அவரே ஒரு திராவிட கட்சி மாதிரி தான் செயல்படுறாரு. தாவேக்கா கிடையாது, தமிழக வெற்றி கழகம், திராவிட வெற்றி கழகம் தான் அது. எதனால வச்சிருக்க கூடாது? காங்கிரஸ் தானே இந்த நம்மநாட்டில் இருக்கிற நாசகார திட்டத்தை எல்லாத்தையும் கொண்டாந்து காங்கிரஸ் தான். கச்சத்தீவா இருக்கட்டும், முல்லை பெரியாறு, நம்ம தமிழர்களை கொண்டு குவிச்சது எல்லாமே காங்கிரஸ் தான். அதுக்கு கூட வந்து சப்போர்ட் பண்ணது இந்த டிஎம்கே. அப்படின்னும் போது இவ்வளவு நாள் டிஎம்கே வெறுக்க மக்கள் காரணமும் காங்கிரஸ் தான். காங்கிரஸை கூட்டணியில் வச்சுன்னு நீங்க என்ன எதிர்ப்பு தெரிவிக்க முடியும் உங்களால? டிவிக்கால எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க முடியாது. இப்போ டிவிக்கே ஆட்சி அமைஞ்சாலும் காங்கிரஸை வச்சுன்னு எந்த எதிர்ப்பு தெரிவிக்க முடியும்? டிவிக்கால என்ன பேசுவீங்க? இப்போ ஒரு நீட்டை பத்தி பேசுறோம், நீட்டை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, நீட்டை நான் கொண்டாடுறாங்க, அலோவ் பண்ண மாட்டேன்னு டிவிக்கே சொன்னாலும் காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்குல்ல. அப்போ காங்கிரஸ் தானே அதை கொண்டாந்தது. காங்கிரஸ் கொண்டாந்து அது நடைமுறைப்படுத்துறது வேணா பாஜகவா இருக்கலாம், ஆனா கொண்டாடுறது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வச்சு பிள்ளையா சொல்லி போட்டது வந்து காங்கிரஸ் தான். அப்படிங்கும்போது டிவிக்கால எந்த இதுவும் தெரிவிக்க முடியாது நான் நினைக்கிறேன். தாவேகா விஜய் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஈழத்தமிழர்களுக்காக நான் போராட்டம் பண்ணுவேன், அவங்களுக்காக நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் ஈழத்தமிழர்களுக்கு நிறைய கொடுமை நடந்துச்சு. இப்போ காங்கிரஸ் கூடயே கூட்டணி வச்சிருக்காரு, அதை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய்க்கு ஒரு கருத்துக்கள் சொன்னா என்ன சொல்வீங்க?
ஒரு சிஎம்மால வந்து ஈழத்தமிழர்களுக்காக குரல் மட்டும் தான் கொடுக்க முடியும் இங்க. இப்போ சீமானா இருக்கட்டும், திருமாவளவனா இருக்கட்டும், அது இங்க தமிழ்நாட்டோட பிரச்சனையே கிடையாது. அது வந்து ஸ்ரீலங்கா பிரச்சனை. அதுக்கு முடிவு வந்து காங்கிரஸும் பிஜேபியும் தான் எடுக்கணும். அதிகாரம் இன்னைக்கு பிஜேபி கிட்ட இருக்குது. இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு இது வேணும்னு தான் வந்து காங்கிரஸ் கூட இத்தனை நாளா இருந்தாங்க. ஈழத்துக்கெல்லாம் இவங்களால ஒரு போராட்டமும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு இது வரைக்கும் ஆட்சி புரியுதுங்களா? இதை வந்து ஆளுநர் இந்த அளவுக்கு வந்து ஒரு 108 பெரும்பான்மை இருக்கிற ஒரு கட்சியை வந்து ஆட்சி அமைக்க கூப்பிடவே மாட்டாரு. அது யாரு பின்னாடி இந்த ஆளுநரை தூண்டுறாங்கன்றத வந்து அவங்க ஒருத்தர் கூட வாய் திறந்து கேட்க மாட்டாங்க. பிஜேபிக்கு தான் இது பின்னாடி இருக்குதுன்றத அவங்க சொல்ல மாட்டாங்க. இதை அவங்களதான் போய் நம்ம கேள்வி கேட்கணும். அதை பொறுத்துக்கிறது இப்போ அவர் கூட இணைந்து திருப்பி அந்த ஈழத்தமிழுக்கு கூட சேர்ந்து இனிமேல்ட்டாவது அவருக்கு சப்போர்ட்டிவாக ஆதரவாக இருப்பாங்கன்னு நம்புகிறோம். மக்கள் நம்பிக்கையினால தான் இப்போ தாவேக்காக்கு நிறைய பர்சன்டேஜ் ஓட்டாங்க. விஜய் ஃபர்ஸ்ட் மாநாட்டுல என் தமிழ் இனத்தை கொன்று குவிச்சாங்க சொல்லிட்டு பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. வீராப வசனமாவே பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. அந்த ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட்டிங் பார்த்தாவே தெரியும் அவர் பேசின பேச்சுக்கும் அவர் இப்ப நடந்திருக்கிறதுக்கும் தாவும் அந்த மாதிரி தாவின்னு இருக்காரு. கண்டி அவர் நிலையான கோட்பாடுல இல்ல, கொள்கையில இல்ல. அவர் தமிழ் தேசமும் இல்ல, திராவிடக்கு கண்ணுன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவர் பண்றது எப்படின்னா சம்பாதிக்கோசம் பண்ற மாதிரி தான் இருக்கு. கண்டி காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்காருமே, காங்கிரஸ் கூட போனதுக்கு தமிழ்நாடு மக்கள் இது பண்ணல. அவர் ரசிகரும் சரி அவருக்கு சப்போர்ட் பண்ணல. ஏன்டா இப்போ ஓட்டு போட்டுன்ற நிலைமையில அவங்க யோசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. இப்போ நாங்க எங்களுடைய சந்ததி ஃபுல்லாவே இதுலதான் இருக்கும், தமிழ் தேசத்துல தான் இருக்கும். இந்த ஒரு சூழ்நிலையில இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, விஜய வச்சு நீ காங்கிரஸ் கூட கூட்டணிக்கு வா, அழைச்சிட்டு வா சீமான, இவங்க எல்லாரும் போயிடுவாங்க, தம்பிகள்னு ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்க, சீமானை வந்து அனாதையா நிப்பாட்டணும். இவங்களோட நோக்கம் அதுதான். இந்த எலெக்ஷனை நீங்க எப்படி வேணாலும் பார்க்கலாம். என்ன பொறுத்தளவுக்கு யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கிறது இந்த எலெக்ஷன் நோக்கம் கிடையாது. சீமானை வந்து வாஷ் அவுட் பண்ணும். இதுதான் இந்த எலெக்ஷனோட நோக்கமே. எனக்கும் தனிப்பட்ட முறையில வெறுப்பு தான் வருது. ஏன்னா இலங்கை தமிழ் நம்ம மக்களை கொண்டு குவிச்சது வந்து காங்கிரஸ். இங்கேருந்து ஆதரவு தெரிவிச்சு எந்த ஒரு உதவியும் போக முடியாம தடுத்தது வந்து இங்க டிஎம்கே. காங்கிரஸ் தான் முக்கிய காரணம். காங்கிரஸ் இதுல தலையிடாம இருந்திருந்தா இந்நேரம் அங்க ஒரு இளம் இருந்திருக்கும், மக்கள் இருந்திருப்பாங்க. விஜய் கிட்ட வந்து ஈழத்தமிழருக்கு ஆதரவா வந்து அவர்கிட்ட ஒரு சைன் கேட்டிருந்தோம். அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி விஜய் வந்து உதறி தள்ளிட்டு போயிட்டாரு. அவர் வந்து த்ரிஷாக்கு தான் போராட்டம் பண்ணுவாரு, நம்மளுக்கு எல்லாம் பண்ண மாட்டாரு. ஓப்பனா சொல்றேன். நான் வந்து உங்களை காக்க வரேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. நீங்க எடுத்து போடுங்க, எனக்கு ஒண்ணு மூஞ்சி பார்த்தா எனக்கு ஒன்னும் கவலையுமே கிடையாது. காங்கிரஸ் எப்படிப்பட்ட ஒரு துரோகம் பண்ணியிருக்காங்க, தமிழீழத்துக்கு பண்ணியிருக்காங்க, எவ்வளவு கொடுமை பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு உண்மை. அது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். இது இவர் சந்தர்ப்பவாத ஒரு அரசியலுக்காக போயிட்டு ஒரு அற்ப இதுக்கு போய் நிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. இவ்வளவு நாள் வந்து திமுக கூட தான் காங்கிரஸ் இருந்தாங்க, டக்குன்னு தாவேக்காக்கு தாவறதுக்கான காரணம் என்ன? மக்கள் வந்து திமுக ஆட்சி இத்தனை நாள் பண்ணியிருக்காங்க, நல்லது பண்ணியிருக்காங்க, கெடுதலும் பண்ணியிருக்காங்க, மக்கள் புரிஞ்சிட்டாங்க. ஸோ இனிமேல்ட்டு புது யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா மக்களே புரிஞ்சுட்டு இளைய தலைமுறை வந்து தாக்க நல்லா புரிஞ்சதுனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 108 சீட்டு வாங்கினாரு. இத்தனை வருஷமா ஆட்சி பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இப்போ மக்கள் வந்து மாறி இருக்காங்க. நான் இன்னும் மேபி இன்னும் நல்லது நடக்கும், நம்ம நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் நல்லது செய்வார், அந்த எதிர்பார்ப்புனால தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஓட்டு போட்டு இப்போ அபோவ் 100 மேலே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால நல்லது பண்ணுவார் மக்கள் அவளோட. நான் மட்டும் இல்லை, எல்லா மக்களும் அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வந்து டிஎம்கே கூட இருக்கிறதுனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியல தமிழ்நாட்டில். இப்போ அவங்களே ஒரு நாடக நடிகர் பின்னாடி போயிட்டாங்க. காங்கிரஸ் முடிஞ்சிச்சு. கேரளாவில் ஒரு 11 எம்பி தானே, பிஜேபிக்கு அதை பற்றி கவலை கிடையாது. தமிழ்நாட்டில் தான் 40 எம்பி இருக்குது. அதனால பிஜேபி இதுக்கப்புறம் டிஎம்கேவும் ஒன்றும் பண்ணாது, ஏடிஎம்கேவும் ஒன்றும் பண்ணாது. காங்கிரஸ் அழிஞ்சு போயிடுச்சு. அது என்னன்னா வந்து ரசிகர் வந்து விஜய் வந்து ஓட்டு வாங்கிட்டாரு. இதுக்கு மேல விஜய்க்கு தான் மவுஸ் இருக்கும்ன்றதுக்கோசம் தான் காங்கிரஸ் இந்த பக்கம் தாவிரியை கண்டி. காங்கிரஸ்க்கு ஒரு நிலையான கோட்பாடு கிடையாது, கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. இப்ப சில பேர் என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ் தாவினதுக்கு காரணமே திமுக தான், அவங்க தான் உள்ள அமுச்சு விட்டுருப்பாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படி இல்லை மேம், அப்படிலாம் அந்த ஐடியாலாம் இல்லை. அவர் டிஎம்கேல வந்து ஸ்டாலின் தெளிவாகவே சொல்லிட்டாரு, காங்கிரஸ் போனதுக்கு மேலே சேர்த்துக்க மாட்டேன். காங்கிரஸ் போன காரணம் என்னன்னா வரது நாடாளுமன்ற தேர்தலில் வந்து 40 தொகுதியில 21 தொகுதி காங்கிரஸ்க்கு தராங்க, தமிழக வெட்டுக்கழகம் மூலமா தரான்னு சொல்லியிருக்காங்க. அதே உள்ளாட்சி தேர்தலில் உனக்கு இவ்வளவு இடம் ஒதுக்கீடு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த காரணம் சொன்னதால் தான் காங்கிரஸ் வந்து அங்கே போயிருக்கே கண்டி. சும்மாலாம் காங்கிரஸ் போல, காங்கிரஸ் உனக்கு மெஜாரிட்டி கொடுக்குறேன், உனக்கு மந்திரி சபையில் 2 சீட்டு தரேன்னு சொன்னதால் தான் போயிருக்கு. 5 பேர் போன இடத்துல 2 பேருக்கு எப்படி சீட்டு கொடுப்பாங்க? இந்த மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? இப்போ விஜய் யார் கூட கூட்டணி வச்சிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜயால யாரு கூடயும் கூட்டணி வைக்க முடியாதுங்க. அமைதியா இருந்திருந்தா ஆளுநரே அவர் ஆட்சிக்கு கூப்பிட்டுருப்பாரு.
காங்கிரஸை கூப்பிட்டதுனால தான் அவர் முதலமைச்சர் ஆகாமல் இன்னைக்கு வரைக்கும் அல்லல் பட்டுனுக்கிறாரு. 5 எம்எல்ஏ கூப்பிட்டு இருந்ததுனால இந்த நிலைமை. இல்லைன்னா இந்நேரம் ஏடிஎம்கே கூப்பிட்டு பிஜேபி நேரம் அவர் சிஎம் ஆகிட்டு இருக்கோம், எடப்பாடி நேரம் துணை முதலமைச்சர் ஆகிருப்பார். தேவையில்லாத தலையில மண்ணை வாரி அவனே போட்டுக்கலாம். தீய சக்தி திமுகன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் ஒன்று அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம். அப்படி கூட்டணி வச்சா அவர் வந்து ஆட்சியை தொடர்றதுக்கு நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா அவங்க 2 பேருக்கும் ஆகாதுன்னு வெளிப்படையாக சொல்லிட்டு மறைமுகமாக கூட்டணி வைக்கிறது வந்து அவ்வளோவா நல்லதில்லை எனக்கு தெரியும். இப்ப ஆளுநர் வந்து விஜயை வந்து ஆட்சியில அமர விட மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதை பார்த்து உங்களோட கருத்து என்ன? எல்லா ஸ்டேட்லயும் நடக்கிறது தாங்க. இதே பிஜேபி இங்க 108 கழிச்சுருந்தா எங்கன்னா இன்னொரு 10 பேரை வாங்கி நேரம் சிஎம் ஆக்கியிருப்பாங்க யாருன்னா. இங்க பிஜேபி கேட்கல, காங்கிரஸ் 5 பேர் கூப்பிட்டது அவர் பாவம், அவர் என்ன பண்ண முடியும்? அரசியல் அறிவு அவங்களுக்கு அவ்வளவுதான் இருக்கு. அதிமுகவும் திமுகவும் 2 பேரும் கூட்டணி வைக்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருவேளை கூட்டணி வச்சா விஜயை தோக்கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவங்க 2 பேரும் எங்கள் அண்ணன் வந்து சீமான் அண்ணன் சொல்கிற மாதிரி அவங்க 2 பேரும் ஒரே கட்சி தான் கிட்டத்தட்ட. எந்த விதத்துலையும் அவங்க மாறுபாடு கட்சியில் எதுவும் நடத்தலை அவங்க இது வரைக்கும். இவங்க கொள்ளையடிச்சா இவங்களும் கொள்ளையடிக்கிறாங்க, இவங்க மலையை வெட்டினா இவங்களும் மலையை வெட்டுறாங்க. இவங்க இயற்கை வளத்தை எப்படி கொள்ளையடிக்கிறாங்களோ அதே மாதிரி கொஞ்சம் கூட பிசிறு இல்லாமல் அதிமுகவும் செய்யுது. சரிங்களா? இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்றது சொல்கிற இடத்துல 2 பேருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேரும் கூட்டணிக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன மக்கள் வந்து எதிர்பார்ப்பு என்னன்னா, இவங்க வேற இவங்க வேறையாச்சு அப்படின்ற ஒரு விரக்தியில தான் இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு. இப்போ அதிமுகவும் திமுகவும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கட்சி. அவங்களாம் காலங்காலமா வந்து 40-50 வருஷமா இருக்கிறாங்க. சரிங்களா? இவங்க 2 பேருமே வந்து ஏதாவது பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா இவருடைய நிலைமை கொஞ்சம் கஷ்டம்தான். கண்டிப்பா இவ்வளவுக்கு கஷ்டப்பட்டதுக்கும் எல்லாமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஆனா அப்படிப்பட்ட நிலைமை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நடக்க வாய்ப்பு இல்லை. 2 பேரும் அந்த ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் 2 திராவிட மாடல் 2மே சேர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை, குறைவு தான். என்னை பொறுத்த வரைக்கும் குறைவு தான். அப்படிலாம் எந்த இதுலயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. வேணும்னா 2 பேரும் சேர்ந்து 125 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு பை எலெக்ஷன் ஒன்னா பண்ணலான்ற யோசிப்பு இருக்குமே தவிர 2 பேரும் சேர்ந்து திருப்பி ஆட்சியெல்லாம் பண்ண மாட்டாங்க. மக்கள் அப்புறம் எல்லாரையும் ரிஜெக்ட் பண்றோம். புரியுதுங்களா? 123 பேர் இருக்கிறாங்க 2 பேரும் சேர்ந்து. அவங்களும் ராஜினாமா பண்ணா பை எலெக்ஷன் நடக்கும். இவர் டிவிக்கு 108 பேர் ராஜினாமா பண்ணாதான் பை எலெக்ஷன் கிடையாது. இவங்க 2 பேரும் சேர்ந்து போயிட்டு ஆளுநர்கிட்ட பெரும்பான்மை யாருக்கும் இல்லை, திருப்பி பை எலெக்ஷன் நடத்தணும்னா ஆளுநர் ஆச்சு ஒரு 6 மாசம் ஜாலியா நடத்திட்டு திருப்பி பை எலெக்ஷன் நடக்க போது அப்ப யார் வரப்போறாங்கன்னு வரப்போறாங்க. இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்தா விஜய் என்னெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒயின் ஷாப்பு ஒரு பெண்ணு நடந்து தனியா போனோம். 12 மணியா இருந்தாலும் 1 மணி இருந்தாலும் ஒரு பெண் தனியா போனோம். பெண்களுக்கு உரிமை ஒயின் ஷாப் மூடணும். 2வது வந்து இலவசம் வேணாம் எங்களுக்கு. நீனா எங்க காசு எடுத்து கொடுக்குது, நீ யாரியா? இப்ப நான் இந்த ஆட்டோ ஓட்டுறேன், நான் ஆட்டோ டிரைவரு, நான் ரோட் டாக்ஸி கட்டமா ஆட்டோல ஓட்டுறேன். நீனா எனக்கு இலவசம் கொடு. இல்லை எனக்கு இலவசம் வேணாம், 2500 எங்களுக்கு வேணாம். என்ன பண்ணு? படிப்பு, மருத்துவம், குடிநீர் 3 போதும். சீமான் சொன்னதான் நான் சொல்றேன். இப்போ 200 யூனிட் மின்சாரம் கொடுக்க சொல்லுங்க. முதல்ல அதை கொடுக்க சொல்லுங்க. ஏன்னா பஸ் எல்லாம் கொடுத்துடலாம், அது எதனா சொல்லி இது பண்ணிடுறாங்க. 200 யூனிட் மின்சாரம், இந்த 2500 ரூபாய் மட்டும் கொடுக்க சொல்லுங்க. அப்புறம் வேலை இல்லாதவங்க தான் நிறைய பேர் ஓட்டு போட்டுக்கிறான், அவங்களுக்கு ஒரு 4000 குத்துற சொல்லுங்க தயவு செய்து. அப்புறம் லோன்லாம் ஏதாவது தடவை நீராரு போல, இது வேலை இல்லாதவங்களுக்குலாம் அவங்களுக்கு குத்துற சொல்லு. ஏன்னா பல பேர் அதை நம்பிதான் ஓட்டே போட்டுக்கிறான். எல்லாம் வேணான்னு சொல்லுவான், கொடுத்து வாங்குறதுக்கு தான் இருப்பானே தவிர அவனும் உழைக்கிறவனுக்கு தான் இங்க எல்லாம் தெரியும். அவனுக்கு கூட இருக்கிறவங்களாம் அப்படிதான் இருப்பாங்க. மக்களுக்காக முதல்ல வந்து மது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சா மக்கள் மெயினாக அதுதான். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த குடும்ப தலைவிக்கு 2500 ரூபாய் கொடுக்கறதுலாம் பண்ணலாம். இவங்க முதல்ல 2500 ரூபாய் கொடுத்துட்டு அது மது கடையில் போய் அது செலவழி தான் ஆகுது. வீட்டில் இருக்கவங்க கொண்டு போய் இது பண்ணும். அதனால மதுக்கடை கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிக்கணும். அப்புறம் இளைய தலைமுறைக்கு நல்ல வேலை வாய்ப்பு நிறைய கொடுக்கணும். அப்புறம் வறுமை பீப்புளெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு இந்த பிளாட்பாரத்தில் இருக்கவங்களும் அவங்களுக்கும் கொஞ்சம் வீடு கட்டி கொடுக்கணும். அந்த மாதிரி கல்வி வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே வந்து ஏழை எளிய மக்களுக்கு இந்த எஜுகேஷன் லோன் அந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணணும். இருக்கிறத வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும். இவர் வந்து புதுசா எதுவும் பண்ண வேணாம் எங்களுக்கு. சரிங்களா? தமிழக மக்களுக்கு நீங்க எதுவும் புதுசா பண்ண வேணாம். என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள் இது என்னன்னா, இப்ப இருக்கிற இதே கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்ப எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நல்லபடியா தான் போயிட்டு இருக்கிறாங்க. இனிமே வர காலங்கள்ல மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நீ பாத்துக்க.